பெருமாளுக்கு மாமனார், அதனால பெரிய ஆள். பெருமாளுக்கு மாமனார் பெரிய ஆள். அதாவது அவர் முதல் பாட்டு பெருசா முன்ன வச்சுக்கிறார். நீங்க பாருங்களேன், அவரு யாரு, ரொம்ப வயசான ஒரு பெரியாழ்வாரு, அவர் பாட்டு பண்ணி வச்சுக்கிறார். சைவத்துல எல்லாத்துலயும் சின்ன பையனா இருக்கிற ஞான சம்பந்த பாட்டு முதல்ல வச்சுக்கிறாங்க. ஏன் இரண்டு ஞானமும் ஞானம் வந்து செய்வது. இரண்டு ஞானம் என்ன? ஓமையெல்லாம் கலையானம் உணர்வடைய மெய்யானம் தாம் உணர்ந்த சம்பந்தர் அந்நிலை. அவர் பாலை குடிச்சு பாட்டு பாட்டதால ஞான பாட்டதான் வந்துச்சு. நம்ம குழந்தைங்க டப்பா பாலை குடிச்சிட்டு பாட்டு பாடலாம், டப்பா வந்து பாட்டை வந்துட்டு இருக்கு. இப்ப புரியுதுங்களா? அப்ப நல்ல புரியுது. இப்ப சைவத்தினுடைய எது, சைவத்தினுடைய நூல் எது? நீங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்பதுக்காக சொல்றது. சைவத்தினுடைய நூல் எது? 12 திருமுறைகள் வந்து 12 திருமுறைகள் கடைசி யாருன்னா நம்பியாட்டால கடைசி. ஆனா சைவத்தினுடைய நூல் எது? சைவ சித்தாந்தம். மெய்கண்டர் எது? சைவ சித்தாந்தம். சிவஞானம் போதம். இந்த சிவஞானம் போதம் தான், அதாவது என்னன்னா பாசுபத சைவம்னு ஒரு சைவம் இருக்குது. அந்த சைவத்துக்கு எழுதினார் அவருக்கு லகீசர் என்பவர் எழுதினார். அதே போல என்ன காஷ்மீர சைவன் இருக்குது, அதை எழுதினவர் வசுகுப்தா என்பவர் எழுதினார். அதே பிறகு என்ன வீர சைவன் இருக்குது. இந்த வீர சைவன் தான் கர்நாடகத்தில் இருக்குது, பசுவப்பா, அவர் தான் அது ஒரு வரைமுறை எழுதினார். அதே பிறகு என்னன்னா சித்தாந்த சைவம் எழுதினவர் யாருன்னா கோரக்ஷா என்பவர் எழுதினார். அதே பிறகு என்ன சிவாத்திர சைவன் எழுதினவர் யாருன்னா நீலகண்ட சிவாச்சாரியர் எழுதினார். அதே பிறகு நல்ல புரிஞ்சு. அதே பிறகு எழுதுனா சைவ சித்தாந்தம் எழுதினவர் மெய்கண்டர். இவர்களுக்கு என்ன பேரு? 4 இருக்கு. அவங்க 4 பேருக்கு என்ன பேரு? சமயப்புரவர், சந்தானப்புரவர். கைலாயத்துள்ளவர்களுக்கு என்ன பேரு? 4 பேர் இருக்கிறாங்களா? கைலாய பரம்பரை. இவங்க நின்று ஒவ்வொரு கோயில போய் பாட்டு பாட நின்றுட்டு எழுதியிருப்பாங்க. அவங்க உட்காந்து சொன்னதால வீரச கால தொங்க போட்டுருப்பாங்க. மெய்கண்டர் எழுதுனா சைவ சித்தாந்தம். யார் கேட்டாலும் சைவத்தினுடைய புக்கு எழுதுனா சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் ஏன்னா மெய்கண்டர். என்னன்னா அதாவது நம்மளுடைய சைவத்தினுடைய வரலாறுக்கு ஒரு தத்துவம் இல்லையா? மாணிக்க வாசகர்கள் எல்லாம் வந்து இறைவனை புகழ்ந்து எழுதுறது. இறைவன் இப்படிப்பட்டவரு, நான் பார்த்தேன், என்னை விட்டு போயிட்டாரு, நான் அவர் கூட சேரணும். நல்லா பாருங்க. அதே நேரத்தில் பாருங்க, இவங்க திருவாக்கார இவரெல்லாம் ஞான சம்பந்தம் பாருங்களேன், ஒரு கோயில போயிட்டு கதவை திறந்து வைப்பாங்க. நல்லா பாருங்க, செத்து போனவங்க எழுதி போயிருப்பாங்க. ஆண் பண்ணைய பெண் பண்ணையில ஆக்குறாங்கல்ல. இதெல்லாம் என்ன தெரியல, இறைவனுடைய சாம்பல் இருந்த ஒரு பொண்ணை நான் பெண்ணாக்குனேன். சாம்பல்ல யார் பொண்ணு பேருங்க? எந்த 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 இடத்துல? மயிலாப்பூர்ல எந்த இடம்? கபாலீஸ்வரர் கோயிலுங்க. மயிலாப்பூர் என்ன நடந்ததுன்னா இப்ப இருக்குதுல்ல சந்தோம் சர்ச்சு, அதான் மயிலாப்பூர். அங்கதான் சாந்தோம் சர்ச்சு தான். இது ஞானசம்பந்தர் பாடினார்ல, என்ன பாட்டு? மட்டிட்ட பொண்ணை எங்கான மனமையிலே கட்டிட்ட பொண்ணை கபாலீஸ்வரம் பொண்ணா ஒட்டிட்ட பொண்ணு உத்திர பல்கனுக்கு அட்டிட்டல் காணாய போல அப்படி பாட்டு பாடினார்ல. 10வது பாட்டோட பாட வச்சு வந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்களா? என்ன இப்போ இதில் என்னன்னா அவங்களோட அப்பா வந்து என்ன பண்ணாரா, சிவனேஸ்வரருக்கு ஞானசம்பந்தம் பார்த்து இந்த பொண்ணை நீயே கட்டிக்கோ அப்படின்னாரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்மளும் போனாங்கன்னா 2வது கீப்பர் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது என்ன சொன்னார்? ஞானசம்பந்தம் என்ன சொன்னாரு? இல்லைங்க, 90 வயசு 80 வயசு ஆயிடுச்சு ஒரு பெரியவருக்கு. ஏங்க நீங்க 2வது ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாமே. இவர் என்ன சொல்லணும்? அவங்க கேட்கறாங்க, 90 வயசு ஆயிடுச்சு, நீங்க 2வது ஒரு பொண்ணு எனக்கு வயசுல உங்களுக்கு சேவை பண்ண ஒரு பொண்ணு வச்சுக்கலாமே அப்படின்னு என்ன சொல்லணும்? ஏன்பா அதெல்லாம் எதுக்குப்பான்னு சொல்லணும். பசங்க ஒத்துக்க மாட்டான்னு சொல்றேன். பசங்க ஒத்துக்க மாட்டாங்களா? நல்லா புரிஞ்சுங்க. 65 வயசு 70 வயசு ஆகிட்டு போது பல்லு எதையும் சாப்பிட முடியாது. என்ன பண்ணுங்களா? அப்போ மருமகிட்ட சொல்லாரு, ஏதாவது முறுக்கு செய்தா உடச்சி மாவு போல எடுத்தாரு. ஏன் அதுதான் முறுக்காச்சு, பல்ல பட்ட உடச்சி மாவு போட்டுறேன். என்ன வயசு உனக்கு? என்ன வயசு? இல்ல 60 வயசு என்ன வயசு? அது பேரு தள்ளாத வயசு. என்ன அர்த்தம்? எதையும் தள்ளாத வயசு, எல்லாத்தையும் வாய்ப்புள்ள தள்ள வயசு. ஆமா. ஒருத்த என்ன பண்ண, கடை வாங்குறத ஒரு நண்பரோட போய் ஒரு ஆள் காலில் விழுந்துட்டான். அவர் வட்டி கொடுக்குறவர்.
என்ன பண்ணாரு? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 900 ரூபாய் வட்டியா கொடுத்தாரு. 900 ரூபாய் கொடுத்தாரு பணத்தை 100 ரூபாய் வட்டியா எடுத்துட்டாரு. இந்த கூட வந்தாங்கல்ல அவங்ககிட்ட வந்து காமிச்ச பாரு, நான் 900 ரூபாய் வாங்கிட்டேன்னு. அவன் சொன்னா, எனக்கு உங்களோட பழகிறது எனக்கு பிடிப்பு, உங்களோட பழகிறது நண்பனை பழகிறது எனக்கு பிடிக்கலடா. ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த காலில் எதுக்கு நான் போயிருந்தேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. உடனே கடை வாங்கன்னு சொன்னா, கவலைப்படாத மச்சான், நான் ஒரு தடவை வந்தேன், அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு அவன் எத்தனை தடவை ஏன் காலில் விடுறான் பாருங்க. இப்ப புரிஞ்சுங்களா? அப்ப என்ன ஆகும்னா, திருவாசகத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம சொன்னேன்ல, இப்ப பாணியன் பாட என்ன அர்த்தம்? பாணியன் பாடினா யாரு? பாணியன்னா யாரு? பாணியோட புருஷன் திருமால் பாடுறாராம். மன்னான் சுவப்ப, மன்னான்னா யாரு? துணி தோத்த எப்படி வெள்ளை வெள்ளை தானே இருக்கான், அந்த வெள்ளை கலர் எடுத்து நந்தி. வளப்ப முடையவன் யாரு? நந்தி. நந்தி வளப்ப முடையவர். புரியுங்களா? அவர் யாரு கூப்பிடுறா? சிவபெருமான சுமக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? வடுகன் செட்டி. வடுகன்னா யாரு? வடுகனா யாரு? பைரவர் வடுகர். பைரவர் வடுகர் மேட்ச். பிரம்மாண்ட தலை வெட்டு ஒரு கை நோண்டி எடுத்துட்டார்ல. வடுகர் என்பது யாரு? பைரவர் குறிப்பிடும். செட்டி யாரு? முருகர் செட்டி. நீ செட்டியாரா? அப்ப வடுகன் செட்டி, வடுகனா பைரவர், முருகெல்லாம் அந்த வார்த்தை வணங்குறாங்களாம். அப்புறம் பாருங்க, சேனியன். சேனியன் யாரு? இந்திரன். இந்திரன் வணங்குறான். யாரு? அந்த அதுல வராது. அது பிறகு யாரு? கடல் பள்ளி கைத்தோல. கடல் பள்ளி யாரு? கடல்ல பள்ளி படுத்துட்டு யாரு? திருமாலு கைத்தோல் வணங்குறான். கோணியன் வாழ்த்த. கோணியன் யாரு? கரும்ப குழப்ப பிடிச்சு வாழ்த்து அம்பா வச்சுக்கிறாங்க. மன்மதன். அவனுக்கு கோணியன் பேரு. அவன் வாழ்த்துறான். எப்படி அவன் வாழ்த்துறானா? கருமா உகில் போத்த, அதாவது யானையை தோலை புரிச்சு உடையா போத்துக்கிட்டாங்க. வேணியனான தட்டான். தட்டானா யாரு? தட்டான சிவபெருமான். எதுக்கு தட்டானா? மனம் வாக்கு காயங்களுக்கு தட்டுப்படாதவன். அவன் எப்படி புறப்பட்டானா? திருவத்தூர்ல புறப்பட்டு வந்தான். அதாவது மனம் வாக்கு காயங்களுக்கு தட்டுப்படாதவன். இன்னொரு பாட்டு சொல்றாரு, நச்சரோ பூண்டாத்தில்லை நாதரை பிச்சை எடுத்து உன்ன புறப்பிட்டோம். எப்படி கேட்கிற? பாம்பை கழுத்தில் போட்டு சிவபெருமான, நீ என்ன பாம்பை கழுத்தில் போட்டு மக்கள் பயப்பட்டு பிச்சை கேட்கறேன்னு. நச்சரோ பூண்டத்தில்லை நாதரை பிச்சை எடுத்து உன்ன புறப்பட்டதோ உச்சிதமா காலமேன் மேகமேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, இந்த ரெண்டு விஷயங்கள இரட்டை படம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், பெருமாள் இருக்கிறார்ல ஸ்ரீரங்கத்துல, அவர் என்ன பேரு? ரங்கநாதன் பேரு. இன்னொரு பேரு என்ன அவருக்கு? பெரிய பெருமாள். பெரிய பெருமாள். பெரிய பெருமாள். இது யார் சொன்னது? பெரிய பெருமாள். எத்தனை வாட்டி கதெல்லாம் சொல்லிக்கிற மறந்துட்டீங்க. இதை யார் சொன்னா பெரிய பெருமாள் தெரியல. அன்னைக்கு சொன்னார் பெரிய பெருமாள். உலகப்பட மேல் வளர்ந்த பெருமாள் அரங்கர். அரங்க உலகளந்த மாலல்ல மறுபோனே உபயகலம் தீர்ப்பு சிங்க விருதுகை ராஜசிங்க உரைப்புலி ஊரில் அன்று வருவானே பரவாய்மலை மீது என்று ஒரு பொழுது தூது சென்று பரமன் அருளால் வந்த குமரேசா வகையரச சேனம் என்று அமரசில மேல வந்து பழனி மேல் நின்ற பெருமாளே. இப்ப நல்லா பாருங்க, அவர் பெரிய பெருமாள். ஒருத்த வீட்டுல அவன் பேரு பெருமாள், அந்த வீட்டுல வேலை செய்யறான், அவன் பேரும் பெருமாள். இந்த பெருமாள் சொன்னா வீட்டுல ஓனர் அவன் பேரும் பெருமாள். அந்த வீட்டு ஓனர் என்ன சொன்னாரு, நீ எங்க வேலைக்காரன், உன் பேரை கூட்டு நானே திரும்புறேன், அதெல்லாம் உன் பேரை போய் மாத்திட்டு வா, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஓ, எங்க அப்பா அம்மா வச்ச பேர் நான் மாத்த மாட்டேன், இல்லைன்னா ஒரு 10,000 ரூபாய் தரேன்டான்னு. சரி 10,000 ரூபாய் ஆகிட்டு என்ன பண்ண, அம்மா கிட்ட போய் ஒப்பிடலாம். அம்மா எனக்கு பேரை மாத்தேன். அம்மா ஒரு பேரை மாத்திட்டாங்க அவனுக்கு. உடனே போய் நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தான். அந்த முதலாளி கேட்டான், என்ன உன் பேரை பெருமாள் பேரை மாத்திட்டீங்களா? நல்லா மாத்திட்டேன். எப்படின்னா பெத்த பெருமாள் தான் முன்னாடி பேரை பெற்றுடா அப்படின்னா. அப்ப புரிதா உங்களுக்கு? அப்ப என்ன ஆகுனா, அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு, அருணகிரிநாதர் திருப்பூர்லாம் படிக்கணும். வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், நாட கீதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குருபோலை மேவுகின்ற கொற்றவன் தான் போட்டும் திருப்புகளை கேளிய தினம். நல்லா புரிஞ்சுங்க, இறைவனை எப்படி நினைக்கணும் சொல்றாரு. நீ 24 மணி நேரம் நினைக்க வேணான்றாரு. சரண கமலாலயத்தை 1 நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகு சட மூடம் மட்டும் பவவிடியிலே சகித்த தமயன் மிடியால் மயக்கம் உருவேனும் கருணை புரியால் இருப்பதென குறையை வேலை செப்பு கைலை மலை நாதப்பட்ட கும்பலனே கடகபுய மீது ரத்ன மணி அண்டி பொன்பா மாலை சச்சு கடப்ப மலம் மார்க்கடப்போ அணிவோனே தருணம் மீது யாமிகித்த கனமதுர நீள் சவிக்க சகல செல்வம் யோகமிக்க பெருவாழ்வு
தகமை சிவை ஞானமுத்தி பரங்கதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்மைத்த வடிவேலா அருணந்தனம் பார பத்ம அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகம் முட்டு பழனி மலை மீது உத்த அழகு திரு வேலகத்தின் உருவோனே நிலப்புல இது போல சந்தத்துல யாரும் எழுத முடியாது. அதான் ஒரு தனி பாட்டு இருக்குது. என்ன பண்ணுங்களா, என்ன காசுக்கு கம்பன், காசு கொடுக்கலாம் பார்க்க மாட்டான் கம்பன், காசல்லி செத்தான் கம்பன், காசுக்கு கம்பன் கருணைக்கு அருணகிரி. ஏன் கருணைக்கு அருணகிரி சொன்னாங்க? வெள்ளி புத்தார போட்டு போனார்ல காதை எடுத்துட்டு, அப்பதானே என்ன பண்ணாரு, அந்தாதி பண்ணார்ல, கந்தர் அந்தாதி பாண்டார்ல, வில்லிபுத்தூரார் வந்து வாதம் பண்ணி காதி அறுத்துடுவாரு. இவர் போய் அவர்கிட்ட அற்புதமாக சொல்லி, அதாவது என்னன்னா 50 பாடல் பாட பாடுற வில்லிபுத்தார காதை அறுத்தாருன்னா அவருக்கு பிறந்தா ரொம்ப சந்தோஷம். நான் யாரும் அந்த பொண்ணுக்கு விட்டு கேட்கறது காதை அறுத்தலாம். நல்லதை கேட்டா காது, தப்பு தப்பான்னு கேட்டா நல்லா அது கேட்காது, அதுலயே வந்துடும். புரியுதா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், 6 அறிவு சொல்றேன்ல, 6 அறிவு என்னென்ன அறிவு சொல்லுங்க. 6 அறிவு சொல்றேன், என்னென்ன அறிவு? 6 அறிவு 6 அறிவு சொல்றல, என்னென்ன அறிவு? புல் பூண்டு ஓரறிவு, புல் பூண்டெல்லாம் ஒரு நத்த சங்கு 2 அறிவு, கரையா எறும்பு 3 அறிவு, வண்டு நண்டு 4 அறிவு, வண்டு நண்டு 4 அறிவு, ஆடு மாடு நாய் 5 அறிவு, 6 அறிவு மனிதன். எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, ஓரறிவு உற்றறிவு, ஓரறிவு உற்றறிவு, அதுவே 2 அறிவு அதோட நாக்கு, 2 அறிவு, 3 அறிவு அதோட மூக்கு, 4 அறிவு அதோட கண்ணு, 5 அறிவு அதோட காது, 6 அறிவு அவனுடைய மனம். புரிஞ்சுங்களா? 6 அறிவு என்னது? மனம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு திருவாசகத்தை நம்ம படித்தோம், சந்தோஷமா. அதுல பாருங்களேன், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே மிக பெரிதும் ஆடகசி குரு மணி மணிக்குண்டை வந்துச்சுல, மணி சொல்லி வருதுல்ல, குரு மணிதன் நம்ம சொல்றேன். நான் போற வேலையில குரு மணிதன் போற வேலைத்துல பாருங்களேன், சங்கரருக்கு 6 தலை, சங்கரருக்கு 6 தலை, சண்முகருக்கு 6 தலை, ஐங்கரனுக்கு 6 தலை, சங்கை பிடித்தோருக்கு 6 தலை, வித்தானின் பாதம் படித்தவருக்கு 6 தலை, சங்கருக்கு 6 தலை, சிவபெருமான் எத்தனை தலை? ஈசானன் தத்துவம் வாமதேவம் அபோதம் சத்தியதான் 5 தலை தானே. சிவபெருமான் 5 தலையா? 6 தலை. அவர் 6 தலை சொல்றாரு சார், ஏத்துக்கலாமா? 6 தலை, 6 தலையில வச்சுருக்கீங்கல்ல, அதோ முகம்னு ஒரு முகம் இருக்கு. 6 தலையில எடுத்துட்டு எப்படி பேசுவீங்க? 6 தலை தான் சொல்றீங்க. சண்முகருக்கு எத்தனை தலை? சண்முகனா யாரு? முருகர் 6 தலை. 7 மயில் ஏறி விளையாடும் முகம் உண்டு, ஈஸ்வருடைய ஞானம் மொழி பேசும் முகம் உண்டு, கூறும் அடியாக விளைச்சிருக்கும் முகம் உண்டு, குண்டோருவை மேல் வாங்கி நின்ற முகம் உண்டு, 6 பல சூழலை வளைத்த முகம் உண்டு, வள்ளிய மனப்புணர் வந்த முகம் உண்டு, 6 முகம் பொருள் ஏற்க வேண்டும், ஆதி அருணாசலா வந்த பெருமாளே, 5 முகம் தோன்றி 4 முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலென மேல் தோன்றும், நெஞ்சில் முருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார்கள். பஸ்ல உட்காந்துட்டு ஒரு பையன் பின்னாடி ஃப்ரண்ட் சீட்ல 2 பொண்ணுங்க உட்காந்து, இவன் வண்டி போறதுனால காலை விட்டு சில்ம்சம் பண்ணிட்டான். அந்த பொண்ணுங்க எழுதி என்னாச்சு, காலையில வந்து காலை விட்டு இல்லை காலில் போட்டு சில்ம்சம் பண்ண ஓடி அடிக்க போனது. இவன் என்ன சொல்ல, சாரி இப்போ சிஸ்டர் அப்படியே ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அவன் என்ன சொன்னான், அதை அடிக்க போனான், காலில் விட்டு சில்ம்சம் பண்ண போவோம் அடிக்க போனான். அவன் என்ன சொன்னான், மேடம் கோச்சிங் அது இது மிஸ் கால் அப்படின்னா. புரியுது உங்களுக்கு? நல்லா புரியுங்க. இன்னொரு அர்த்தம் சொல்லுங்கள, மிஸ்கால்னா நம்ம மூக்குல இருந்து ஒரு காலத்தில் மூக்குல வந்து காற்றின் காலுன்னு பேரு. ஏற்றி இறுகி இருந்தால் புரியுது, காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள், கூற்ற உதயம் புரியாடுவாங்க. மூக்குல இருக்கிற காலு ஒரு நாள் மிஸ்காலா மாறிடும்.
புரிஞ்சுங்க. மூக்குல இருக்கிற கால், மூக்குல போற கால், காத்துக்கு நம்ம காலுன்னு பேரு. புரியுதுங்களா? இது ஒரு நாள் மிஸ் கால் போயிடும். மிஸ் ஆயிட்டு என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க, மிஸ் ஆயிட்டா? கருவடைந்து 10 விட்ட திங்கள் வயிற்றிலிருந்து முற்றி பயந்து கடையில் வந்து உரித்து குழந்தை வடிவாகி கழிவு அங்கெடுத்து முளை அறிந்து விக்கி கிடந்து கவர்ந்து நடமாடி அரைவடங்கள் சுட்டி சதகையிடம் புதமை பொச்சுட்டை தந்தை இவை அணிந்து முத்தி கிளந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து இடி உணர்ந்து சுத்தி திருத்தி கிருமியும் சித்தமேனும் பெருமையும் முண்டி போட்டுவாங்க. தத்தகா புத்தகா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி நகையில 3 காலு, ஊருக்கு போய 10 காலு. எப்படி இருக்கிறவங்க? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது உண்டோ? மங்காத சீரகத்தை நீ தந்தேல் வேண்டாம் பெருங்காயம். ஒரு பாட்டு. வெங்காயம் என்ன அர்த்தம்? எம்மை பிடிச்சு இந்த காயம் தியானம் பண்ணி சுக்கு போல ஆயிட்டா என்ன யாரும் தூக்கு போட்ட லேசா பறந்து போறேன்னு சொல்றேன். இஞ்சி தானே சுக்கு, சுக்கா இஞ்சி காத்தியா சொல்லிட்டு அது போல இந்த உடம்ப தியானத்துல காட்டிட்டுன்னா அது என்ன லேசாயிடும். வெங்காயம் சுக்கானா எந்த எது வெந்தயம் வெந்து போற உடம்பு இதுக்கு யாரும் தூக்க தேவையில்லையே. அப்புறம் என்ன சொல்ல என்ன? சீரகத்தை தந்திரி. சீரகனா என்ன அர்த்தம்? சீரகம் மோகம், அதாவது சீரகம்னா மோட்சம் எனக்கு கொடுத்தா வேண்டாம் எனக்கு பெருங்காயம். என்ன அர்த்தம்? பெருங்காயம் என்ன அர்த்தம்? வேண்டாம் எனக்கு பெருங்காயம் சொல்றேன். நான் ஒவ்வொரு பிறவில பிறக்கிற பெருங்காயம் அது. நாயா பிறப்பா பன்னியா பிறப்பா அப்படியே ஒரு பிறவில பெருங்காயம் தானே. பெரும் பிறப்பு எத்தனாயிரம் பிறப்பு? 84,000 பிறப்பு. 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு. 4 வகை தோற்றம் என்ன? முட்டையில பிறகுறது. முட்டையில பிறகுல எது? பறவை, வெள்ளி, மீனெல்லாம் முட்டையில பிறகுறது. அது பிறகு பாருங்களேன் வேர்வையில பிறகுறது. எது? வேர்வையில பிறகுறது. பேனு, வீட்டில் இதெல்லாம் வேர்வையில வருது. வித்துல பிறகுறது, விதையில பிறகுறது. எது? செடி கொடி இதெல்லாம் விதையில பிறகுறது. கருவுல பிறகுறது ஆடு மாடு மனிதன். இந்த 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி சொன்னார்ல, அதுல பாருங்களேன் 7 வகை தோற்றம் சொல்றாங்க. முதல் தோட்டம் தேவர், 2வது தோட்டம் மனிதர், 3வது தோட்டம் விலங்கு, 4வது தோட்டம் பறவை, 5வது தோட்டம் என்ன? ஊர்வன, 6வது தோட்டம் என்ன? நீர்வாழ்வன, 7வது தோட்டம் என்ன? தாவரங்கள். இந்த 7 வகை பிறப்பு. தாவரங்கள் 21 லட்சம். தாவரங்கள் 21 லட்சம். அதுக்கு பிறகு ஊர்வன 19 லட்சம். தேவர்கள் 11 லட்சம். நீர்வாழ்வன, பரப்பன, விலங்கு இதெல்லாம் 10 லட்சம். மனிதர் 9 லட்சம். மொத்தம் கூட்டினா 84 லட்சம். 84 பிறவிகள் இருந்து அந்த தாயில வயிற்றுல இருந்து நம்ம பிறந்து வரோம். அப்படி பிறந்து வரவங்க நீங்க இதுல வந்து மானிட பிறப்பு கிடைச்சது. இது உயர்ந்த பிறப்பு. இந்த உயர்ந்த பிறப்புல தான் நீ இறைவனை நீ அடைய முடியும். நம்ம எங்க கோயிலுக்கு போனோன்னா சாமி வேண்ட கொடுத்துடான்னு வச்சுக்க, அவர் நல்ல சாமி, கொடுக்கலன்னா கெட்ட சாமி. நீ வேண்டது ஆசாமி, நீ வேண்டது ஆசாமி. நான் கேட்கிறேன், கோயில்ல போய் இந்த கை உயர்ந்தா இந்த கை உயர்ந்தா? இது சாப்பிட்ற கை, இது சுத்தம் பண்ண கை இல்லையா? இது சாப்பிட்ற கை, சுத்தம் பண்ற கை. இந்த கை உயர்ந்தா இந்த கை உயர்ந்ததா? சுத்தம் பண்ற கை உயர்ந்தனா இது சாப்பிட்ற கையில ஒரே சுத்தம் பண்ற. ரெண்டும் ஒண்ணு என்பதை இறைவனை இப்படி வணங்குறேன். இறைவா என்னிடத்தில் உயர்ந்தது தாழ்ந்தது எதுவுமே இல்லை, எல்லாம் சமம் என்பதற்காக வணங்குறேன்ல. கையை இப்படி வச்சு வணங்குறான். கரங்கூவியார் உளமைகளும் கோன் கல்கள். கரத்தை இப்படி குச்சினா அது தாமரம் போட்டு போலகுது, அது வந்து உட்காந்துருவாங்க இறைவன். சிறங்குவியார் இப்ப கரத்தை இப்படி வணங்கணும்னா பெருவுகளை அப்படி சிறங்குவினா சிவபெருமான் நண்பாரா
என்ன பண்ணா கரத்தை கொஞ்சம் அந்த அன்பு அவங்க உள்ள போனோன்னா அவங்க பிறகு தலையை மனவனோட அந்த அன்பை கட் பண்ண இதயத்தில் வந்து ஒரு சொல்றாரு. எத்தனை கை இருக்குது நமக்கு? 2 கை. வலது கை, இடது கை. வாழத்துக்கு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழத்துக்கு நம்பிக்கை. பல்லு உழுத பொக்கை, முடி உழுத வழுக்கை, செத்து போன சக்கை. அப்ப திருவாசகம் படிக்கும் போதா திருவாசகத்தை ஒரு தடவை படிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்களா? பல விசேஷமான நாள்ல வந்து படிக்கிறீங்க, பல இடங்கள்ல போய் படிக்கிறீங்க. நல்லா பாருங்க, நீங்க படிக்கிறதால அந்த மனிதனுக்கு முக்தி கிடைக்கும். அந்த சக்தி உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். சில வீடுகளை கூட்டு படிக்க போயிடறாங்களே, எங்க வீட்டுல இது போல திருவாசகம் படிக்கிறேன். அப்ப என்ன ஆகுனா இந்த திருவாசகம் படித்த பிறகு நல்லா பாருங்களேன், படிக்க அந்த ஆள் இறந்தவனோட முக்தி கிடைக்கும். என்ன காரணம்? நீங்க பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே சார், அவ்வளவு பேருக்குள்ள வந்து யாரா திருவாசகத்தை படி சொல்லலாம்? திருவாசகம் தெரியுமா? தெரியுங்க, பக்கத்து வீட்டுக்கா பேருங்க. அப்ப நீங்க திருவாசகத்தை படிக்க என்ன ஆகுனா மனம் வந்து நீங்க மனம் வந்தீங்க ஒரு பெரிய மனம், அந்த மனம் அப்படியே சுண்டி கரெக்ட் வந்து ஒரு நிலைக்கு வந்துடும். சிவனை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க சார். திருவாசகம் என்பதை திருவாசகம் என்பதை சொன்னதால் தானே உலகத்திலேயே மனிதருக்கு ஒரு கோயில் இருக்குதுன்னா அது மாணிக்கவாசகர் தான். அவருக்கு தான் திருவிழா, அவருக்கு தான் நிலப்பரம். அங்க யாருமே இல்லை. அந்த இடம் எந்த இடம்? திருப்பரந்துறை சிவனே பாட்டு வருதுல, அந்த இடத்துல பாருங்கள அவருடைய மட்டும்தான் இருக்கும். அதான் எல்லாமே மாணிக்கவாசகர். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மாணிக்கவாசகர் யாருடைய அவதாரம்? குருவே சிவன் என கூறின நந்தி, குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். குருவே சிவனுமாய் கோணுமாய் குரு உரையாற்ற உணர்வை பார்த்து எழுதுகிறாங்க. மாணிக்கவாசகர் யார்? அதனாலதான் நீங்க மாணிக்கவாசகர் நான் ஒண்ணு கேட்கிறேன், மாணிக்கவாசகர் அம்மா பேர் இருக்கா?